தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு போனாங்க இல்லையா? அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்தல் தேதிய அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23 அப்படின்றது தான் வந்து தேர்தல் தேதி. இந்த தேர்தல் வந்து எப்பவும் போல இருக்கக்கூடாது உறவுகளே. நானும் இந்த வருஷம் வருஷம் நானும் ஓட்டு போட்டு நான் 5 வருடங்களுக்கு ஒரு முறை நானும் வந்து ஒரு 2, 3 முறை நான் ஓட்டு செலுத்தியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்களுமே செலுத்தியிருப்பீங்க. நம்ம தாத்தாமார்கள், அப்பாமார்கள் எல்லாருமே நம்ம செலுத்தியிருப்போம் இல்லையா? ஆனா இந்த முறை ஓட்டு என்பது நம்ம பார்த்து சிந்திச்சு, நம்ம யாருக்கு என்ன செய்ய போறோம்? தமிழ்நாட்ல இப்ப என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னென்ன அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு? இனிமேலும் வந்து ஒரு தரமற்ற ஒரு ஆட்சி நம்ம நாட்ல நடந்ததுன்னா, நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆவுது? நம்மளுடைய உறவினர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள்லாம் என்ன ஆவுது? இன்னைக்கு எங்கெங்கேயோ நடக்கிற அக்கிரமங்கள்லாம் நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கலாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, வந்து இந்த வாக்கினை வந்து நம்ம செலுத்தணும் உறவுகளே. அது மட்டும் இல்ல, அ இன்னும் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல என்னென்னலாம் வந்து பழி போடலாம், என்னென்னலாம் வந்து திணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு, இன்னைக்கு நாட்ல எவ்ளோ வந்து அக்கிரமங்கள்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க, ஆதவ் அர்ஜுனா ஏதோ ஒண்ணு பேசிட்டாரு, ரஜினி அவர்கள பத்தி ஏதோ ஒண்ணு பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, அவர் ஒண்ணும் தப்பா பேசல. எல்லாரும் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. வந்து ஏன் வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு மனநிலையில தான் இருந்தாரு. அவர் அரசியலுக்கு வர விடாம, அவர் மன வலிமைய உடைச்சு, அவர் வந்து ஏன் அரசியலுக்கு வர விடாம தடுத்தீங்க? அப்ப இருந்த திமுக ஆட்சி தான் இத பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல எந்த தப்பும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. அதே மாரி அவர் உழைச்சு தான் வந்து முன்னுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரும் அதுதான் சொல்லியிருப்பாரு. ஆதவ அர்ஜுனாவும் உழைச்சு தான் முன்னுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, திரையுலகத்திலேருந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கனாலும் சரி, அரசியல் ரீதியா ஒரு சில பேர் பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, உழைச்சு தான் வந்து முன்னுக்கு வந்தாரு அப்படின்னு அதுதான் அவரும் சொல்லியிருப்பாரு. ஆதவ அர்ஜுனா அவர்களும் தப்பா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. மன வலிமை அற்றவர், வந்து பயந்துகிட்டு அவர் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுட்டாரு. அதனால எங்க தலைவர் இப்ப வந்து ஆட்சிக்கு வந்து இவ்வளோ மிரட்டல்களுக்கும், உருட்டல்களுக்கும் பயப்படாம நிக்கிறாரு அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. அந்த மாரி ஒரு மனநிலையில ஒரு ஒரு ஆட்சியை குடுக்கணும், நல்ல ஒரு சிஸ்டத்த குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவருடைய மன வலிமைய உடைச்சது யாரு? அந்த அன்னைக்கு இருந்த திமுக தானேன்னு சொல்லி பேசியிருப்பாரு. இது தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு, இதையும் வந்து பெருசா வந்து திணிச்சு, அவர் வந்து இதில வந்து எப்படி போட்டு அவர போட்டு ஒடுக்கலாம், எப்படி போட்டு முடக்கலாம் அப்படின்னுட்டு, இதுக்கும் வந்து எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு, கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு வராங்க. வந்து இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோம்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இலவசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, சில்வர் பாத்திரங்கள்ல சில்வர் பாத்திரங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி குடுத்துக்கிட்டு தான் வராங்க. அதுலயுமே பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் அவருடைய ஸ்டிக்கர ஒட்டி, ஏன்னா இது வந்து தாவேகா தலைவர் தாவேகா சார்புல வந்து மக்களுக்கு குடுக்க வச்சிருந்த இந்த இலவச பாத்திரங்கள்னு சொல்லிட்டு, அதையெல்லாம் அவருடைய ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சு, அதுலயும் வந்து நெறைய வந்து தில்லுமுல்லுன்னு நடக்குது. பார்த்துட்டுருக்கோம் உறவுகளே. இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பார்ப்போம். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லா எதிர்பார்ப்போடையும் நாங்க காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் என்னலாம் பண்ண போறீங்க? என்னலாம் திணிக்க போறீங்க? அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் கொஞ்சம் காலம் தான் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கமலஹாசன் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க போனாருன்னே தெரியல. அ அவர் வந்து ஏன் குரல் குடுக்க மாட்றாரு? ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு முன்ன குரல் குடுத்துட்டு இருந்தாரு. இப்ப எதுக்குமே அவர் குரல் குடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன என்ன விஷயம்? என்ன காரணம்? அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. முழு மூச்சா வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து அ அதாவது பார்த்தீங்கன்னா, தோள் குடுத்துட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன். இருக்கட்டும். யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கீங்களோ, அவங்கவங்க அங்கங்கேயே இருங்க. ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேமலதா, விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா, திரு வடிவேல் சாரோட உட்காந்துருந்தாங்க. ஒரு 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 ஃபோட்டோல பார்த்தேன். அது உண்மை செய்தியா? பொய் செய்தியாலாம் எனக்கு தெரியல. ஆனா, பிரேமலதா மேடம் நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. வந்து ஒரு தம்பிக்கு ஒரு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக, நீங்களும் இப்படி மாறுவீங்கன்னு எனக்கு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆனா, இதெல்லாம் பார்க்கும்போது, விஜயகாந்த் சார் வந்து எப்படி உங்ககிட்ட வந்து எந்த எந்த நிலைமையில வந்து எனக்கு தெரியல. அது சரியா எனக்கு யூகிக்க முடியல. அவர் இருந்தத விட போய் சேர்ந்தது நல்லதுன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், திரும்ப திரும்ப அவர் வந்து ஒரு சாகக்கூடிய ஒரு நிலைமையில நீங்க கொண்டு வந்து விட்டுருப்பீங்க. ஆனா வந்து சீக்கிரமா ஒரு நல்ல ஒரு பாடத்த நீங்க கத்துக்குவீங்க. அங்க போயிட்டீங்க இல்லையா? நல்ல பாடம் ஒண்ணு உங்களுக்கு இருக்குது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அவங்க உங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொண்டர்களுடைய மனநிலையெல்லாம் நீங்க என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா, நீங்களும் ஒரு அரசியல்வாதி தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுட்டீங்க. பரவால்ல. அரசியல்ல வந்து பொழைக்க கத்துக்கணும் இல்லையா? நேர்மையா இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். வந்து கடைசி வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. எதுவுமே வந்து எந்த ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போ முடியாதுன்றனால, சரி விடுங்க நம்ம நம்ம இதுல இந்த பக்கம் நிக்கிறத விட நம்ம அந்த பக்கம் போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டீங்க போல இருக்குது. உங்கள்ட்ட நேர்மைய வந்து அ எதிர்பார்த்தா மக்கள் கரெக்ட்டா தான் யூகிச்சிருக்காங்க. யார் யார் எங்கெங்க கொண்டு வரணும், யார் யார் எங்கெங்க வைக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெளிவாவே தெரியும். இதில நீங்க படம் போட்டே காமிச்சுட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய எதிர்பார்க்குறோம்.
பார்த்துட்ருக்குறோம். அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகும்போது தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் வரும்போது அங்கே சிபிஐ ஆஃபீஸர்லேருந்து விசாரணை முடிஞ்சு வரும்போது அவர் வந்த ஸ்டைலே வேறு லெவலில் இருந்துச்சு. முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு உற்சாகமாக வந்தார். அதாவது வந்து குற்றம் உள்ளவங்க நெஞ்சு தான் குறுகுறுக்கும் இல்லையா? வழியில் அதாவது மடியில் கனம் இல்லாதவன் வழியில் பயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் அவர் மடியில் எந்த ஒரு கனமும் கிடையாது. அதனால் பயம் இல்லாமல் அவர் வந்தார் வெளியே. அவ்வளோ சந்தோஷமாக வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தேர்தல் சமயத்தில் எனக்கு நிறைய தேர்தல் காரணமாக பணிகள்லாம் இருக்குது, அதை நான் செய்து முடிக்கணும். அதனால் சென்னையிலேயே நான் வந்து நீங்கள் விசாரணைக்கு கூப்பிட்ற மாதிரி சென்னையிலேயே நான் வந்து போகிற மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உறவுகளே, எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த வாட்டியாச்சும் ஒரு நல்ல ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் 5 வருஷம் தானே, கண்ணை மூடி கணக்கு திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும் என்ன இல்லையா? அதனால் ஒரு 5 வருஷம் பொறுத்துக்கோங்க. எப்படி ஒரு ஆட்சி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் பண்ணலாம். என்ன உறவுகளே, எந்த ஒரு முடிவு வேணாலும் எடுக்கலாம். அப்பையும் இது என்னுடைய இஷ்டம் கிடையாது, என்னுடைய வேண்டுகோள் கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்கள் சிந்தனைக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உறவுகளே. நன்றி, வணக்கம்.